ஹலோ எவ்ரிவன். பொங்கல்லாம் முடிஞ்சு நான் ரீசெட் ஆகிறதுக்கே 1 வீக் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் லாஸ்ட் டியூஸ்டே ஊர்லேருந்து வந்தேன். இந்த டியூஸ்டே தான் நாங்கள் சமைச்சோமே. இன் பிட்வீனில் மாவு மட்டும் அரைச்சி வச்சாச்சு. அதனால தோசை ஊற்றி ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றது, வெளியில் ஃபுல்லாக கடையில் சாப்பிட்றது இப்படியே போயிடுச்சு. இதுக்கு மேலே வண்டி தாங்காது. மந்த் எண்ட் ஆயிடுச்சு. ரிப்பப்ளிக் டே எல்லாம் முடிஞ்சு மொத்த லீவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே 2 மாதத்துக்கு பேக் டு ரொட்டீன் தான் சொல்லிட்டு நாங்களும் ரீசெட் ஆகி பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. கோவக்காய், காலிஃப்ளவர் இது 2 மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி நைட் கோவக்காயில் தான் நான் சாம்பார் பண்ணேன். இது கொஞ்சம் வியர்டான சாம்பார் தான், யாருக்குமே தெரியல. பட் எங்கள் அம்மா எப்பயாவது செய்வாங்க, நல்லா தான் இருக்கும். நாங்கள் சாம்பார் வச்சா என்ன பண்ணுவோம்னா, நைட்டு தோசைக்கு சாம்பார், நெக்ஸ்ட் டே மார்னிங் தோசைக்கு சாம்பார், மறுபடியும் ஆஃப்டர்நூன் ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பாரோட சாப்பிட்டு தயிர் அந்த ரசம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வச்சு முடிச்சுருவோம். அதனால் சரி சாம்பார் வச்சுட்டா நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பாதி பொருளை காணோம். எல்லாம் பொங்கல் முடிஞ்சு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சீரகம்லாம் இல்லவே இல்லை போல். இல்லாத சீரகத்தை நான் ரொம்ப நேரமாக எல்லா டப்பாலையும் தேடிட்டு இருந்தேன், அதுவும் கடாயை பற்ற வச்சுட்டு. அப்புறம் இருக்கிறத வச்சு ஒரு சர்வைவல் சாம்பார் மாதிரி தான் வச்சேன். நான் ரொம்ப ஈஸியாக சாம்பார் வச்சுருவேன். என்னென்னா குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு எந்தெந்த பொருளை போட்டு வதக்கணுமோ ஒரு கடாயில் வதக்கி திரும்ப அந்த குக்கர்லேயே கொட்டி அதுலேயே புளி தண்ணியும் ஊற்றி அவ்வளோதான், 2 விசில் விட்டு எடுத்தோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். வேணுன்னா கடைசியாக தாளிச்சிக்கலாம். நான் அது கூட பண்ண மாட்டேன். நான் இங்கே எல்லாம் பேச்சுலர்ஸ் தானே, எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சாம்பார் வைப்பேன். இனிமேவாவது ஒழுங்காக சமைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு காலையில் ஒரு குழம்பு வச்சா கூட அதை வச்சு 3 நேரமும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி சாம்பார் வச்சு அப்படியே தோசை வச்சு சாப்பிட்டு டேவை முடிச்சாச்சு.